பண்ருட்டி வாழ் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த 2026 தேர்தல் இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் இருந்து நிறைய விஷயத்துல மாறுபட்ட தேர்தல். இவ்வளவு நாள் தமிழ்நாட்டிற்கு எந்த பெரிய ஆபத்தும் வந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு டெல்லியில இருந்து ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது தமிழ்நாட்டை 3-4 மாநிலமாக உடைக்க போகின்றேன், தமிழர்களுடைய கல்வி நிதியை முழுவதுமாக நிறுத்துகிறேன், பள்ளிக்கூடங்கள் நடக்கக்கூடாது, அதற்கான நிதியை நான் நிறுத்தி வைக்கிறேன், அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் தடுத்து வைப்பேன், இங்கே தமிழ்நாட்டினுடைய நகரங்களுக்கு மெட்ரோ திட்டத்தை நான் கொண்டு வர விடமாட்டேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை எதிர்த்து நாம் போரிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் தேர்தல். ஆனால் 2026 நடக்கிறதுங்கிறது போர். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. தேர்தலில் நாம் எதை செய்கிறோம்னா தமிழ்நாட்டை காப்பதற்கான போராட்டத்தையும் போரையும் செய்கின்றோம். நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் காப்பதற்கான போராட்டத்தை செய்கின்றோம். எல்லா இடத்திலும் நீங்க பாருங்க, நம்ம இளைஞர்களுக்கு இன்றைக்கு வேலைக்கு கிடைக்கிறது இல்லை. ஒன்றிய அரசாங்கத்தில் 2.5 லட்சம் வேலை இருக்குது. ஒன்றிய அரசாங்கத்தோடது, மத்திய அரசாங்கத்து வேலை மட்டும் 2.5 லட்சம் வேலை இருக்குது. இந்த இடத்துலலாம் தமிழ் பசங்களுக்கு வேலை இல்லாம ஆக்கியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. 2 லட்சம் வேலைங்க. பேங்க்ல போய் பாருங்க, ரயில்வேல பாருங்க, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாத்துலயும் பாருங்க, தமிழால இருக்க மாட்டான். விழுப்புரம் ஸ்டேஷன்ல போய் பாருங்க, திண்டிவனம் ஸ்டேஷன்ல பாருங்க, எல்லா இடத்துலயும் இந்திக்காரரை தான் அதிகாரியா உட்கார வச்சிருக்கிறான். பேங்க்ல அவன் தான் உட்கார்ந்து இருக்கிறான், எல்லா இடத்துலயும் அவன் தான் இருக்கிறான். இதுக்குதான் இந்தியை திணிக்கிறான். இந்த இந்தியை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறோம். இவன் சொல்றான், இன்னொரு மொழியை கத்துக்கிறது என்ன பிரச்சனை கேட்கிறான். இன்னொரு மொழியை கத்துக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க ஏன்டா அவன் மொழியை கத்துக்கணும், அவன் ஏன் மொழியை கத்துக்கணும் தானே நம்ம சொல்றோம். நம்ம தானே வேலை தர்றோம் அவனுக்கு, இங்க அவன் தானே வேலை பார்க்கிறான். ஆனா பாருங்க, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ஒன்றிய அரசினுடைய வேலைகளும் நம்ம இளைஞருக்கு கிடைக்கிறது இல்ல. என்எல்சியில் இருக்குதா, சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு உருக்காலையில் இருக்குதா, ரயில்வே தொழிற்சாலையில் இருக்குதா, ஐசிஎஃப்ல இருக்கா, ஹெச்விஎஃப்ல இருக்கா, இங்க திருச்சியில் இருக்கக்கூடிய பொன்மலையில் இருக்கா, எந்த இடத்திலும் கிடையாது. நம்ம இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. இப்படி வஞ்சிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை, அந்த கூட்டணியை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கி ஒழிக்கி தமிழ்நாட்டை காக்கக்கூடிய வகையில இங்கே நமது தோழர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அன்பானவர்களே, தோழர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் மக்களுக்கான போராட்டங்களிலே குரல் கொடுத்தவர், போராட்ட களத்தில் நின்றவர், அடக்குமுறை எதிர்கொண்டவர். அவர் பண்ருட்டிக்கு மட்டும் வேட்பாளர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வேட்பாளராக இங்கே நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை பானை சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற வைத்து இந்த சமத்துவமான அரசியல் தொடர்வதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று மே 17 இயக்கத்தின் சார்பாக, நாங்கள் தேர்தல் இருக்கக்கூடிய அமைப்பு இல்லைங்க, போன மாசம் இந்திக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி எங்கள் அமைப்பினுடைய பொறுப்பாளர் ரயிலின் முன்னே பாய்ந்து இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று உயிர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு போர் களத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் சொல்லுகின்றோம், தோழர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.